குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் துளாராசிக்கு 9வது பாவகத்திலிருந்து துளாராசி நண்பர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். இந்த தருணங்களில் துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வை மட்டும் கிடையாதுங்க, குரு பலனும் சேர்ந்துருக்கு. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் துளாராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 6வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர். துளாராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினா தகரியஸ்தானம், 6வது பாவகத்துக்கு அதிபதினா ருணரோக சுத்திரஸ்தானம். அப்போது அந்த குரு பகவான் 9வது பாவகத்தில் இருந்து மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை துளாராசியை 5வது பார்வையாக பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். ராசிக்கு 6ல் நமக்கு சனி பகவான் இருக்காரே, இதில் ஏதாவது சங்கடம் வந்துடுமா? ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான நேரமாக கொடுக்காதுங்க, சந்தர்ப்பத்தை தராது. ஏதோ ஒரு தருணத்தில் தான் நல்ல ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நிலச்சி நிற்க முடியும், சாதித்து நிற்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருப்பாங்களே தவிர எடுத்த உடனே 100வது இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தகரியஸ்தானத்தை தகரியஸ்தானாதிபதி பார்க்கக்கூடிய தருணமும் இந்த தருணம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது இந்த தருணத்தில், இந்த நேரத்தில். அதுவும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரார். ஆக குரு பகவானுடைய பயிற்சி காலத்தில் துளாராசி நண்பர்கள் என்ன பண்ணால் சாதகமாக இருக்கும், என்ன செய்தால் பாதகமாக இருக்கும். ஏன்னா சாதகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறத விட பாதகமாக இருக்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம போகாமல் இருப்போம் பாருங்கள். முழுமையாக இந்த பதிவில் உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேனுங்க, முழுமையாக கேட்டுக்கிடுங்க. பொதுவாக நம்மளுடைய நேர காலங்களை அடுத்தவங்களுக்கு தாரவாத்திரக்கூடாது. சார் அது எப்படி சார் தாரவாக்குறது அப்படின்னா, இந்த நேரத்தில் துளாராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்க கூட சேர்ந்து தொழில் செஞ்சிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்களே தவிர நீங்கள் நல்லா இருக்க முடியாது. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக தனித்து போய் தனியாக செஞ்சுக்கோங்க. கூட்டு தொழில் செய்யலாம், அடுத்தவங்களோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு இந்த தருணங்களில் உங்களுடைய நேரத்தை தாரவாத்துறாதீங்க. ஒன்று. அதே மாதிரி வீடு வாசல் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, வாங்க முடியல. கட்டலாம்னு இருக்கேன், கட்ட முடியல. இல்லை கட்டண வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல. வாங்கின வீடு வாசலை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிட முடியல. மனையில் ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள் அக்டோபர் மாதம் சொல்லக்கூடிய, அதாவது குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணங்களால் மண்மனையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது. அதே மாதிரி சுபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா குரு பகவான். குரு பகவான் தனகாரகன் சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த தருணங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தையும் பார்ப்பார். அந்த தருணங்களால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், வேண்டா விருப்பாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கு மேற்கொண்டு வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாக போகுது. இன்றைக்கி என்னங்க மே மாதம், இன்றைக்கி கிட்டத்தட்ட 17 தேதி ஆகுது. இந்த மே மாதம், ஜூன், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதத்தில் இருந்து துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், இருக்கிற வேலையிலிருந்து பதவி உயர்வு, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது. மனசில் மனக்கோட்டை கட்டி வச்சுருப்போம் இல்லை,
இந்த நேரத்தில் இந்த செயல் நான் செஞ்சுக்கிடணுங்க அப்படின்ட்டு ஒரு மனக்கோட்டைன்றது எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளே கட்டி வைக்கிறது தானுங்க. அப்போது அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த மனக்கோட்டை எல்லாமே நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு சூழலை ஏற்படும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதுபோக குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் செவ்வாயுடைய சாரம், அதாவது உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு 2 குடையவர் 7 குடையவர். திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் போக்குவார். 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குதே தவிர எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னாலும் சரி, இந்த தருணங்களில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஓடி போகிறவங்களுக்கு 9ல் குரு, 9ல் குரு வந்துடுச்சுன்னா நில்லுனாலும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் திருமணம். அப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லைங்க, திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகளுடைய சங்கடங்களை சரிப்படுத்தி மீண்டும் தன்னுடைய இல்வாழ்க்கை மீண்டும் சிறப்பாக அமைகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அருமையான நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதுபோக வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேரில் நான் இருக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த தருணங்களில் உங்களால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வளர்ச்சி தரணுமோ அதை முழுமையாக வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். சங்கடங்களை சரிப்படுத்தி சந்தோஷம் பிறக்கக்கூடிய நிச்சயமாக அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணம் வரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. அதை தானுங்க நான் முதல்ல சொன்னேன். இப்பேற்பட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தாரவாத்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம விதைக்கக்கூடிய விதை தானுங்க நாளைக்கு விருட்சமாக வரும் இல்லையா? இன்னைக்கு நம்ம உழைப்பில் போடக்கூடிய முயற்சி தானுங்க நாளைக்கு நமக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும். துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தருணங்கள் அருமையான தருணங்களாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அரசாங்க தொழிலில் இருக்கிறேனுங்க, நான் வந்து போக்குவரத்து துறையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, மருத்துவத்துறையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, காவல்துறையில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரிங்க, நவம்பர் 16 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கான நேரகாலங்களாக இருக்கும். குரு பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது, திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து ராகு நட்சத்திரத்துக்கு அதிபதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுடைய அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் சரியாகும். கவர்மெண்ட்டு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க இல்லை. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான சங்கடங்களும் இருக்குது. அப்போது உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பதவி உயர்வு ஏற்படும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்குண்டான நல்ல ஒரு தருணமாக இருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு. ஆக துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் 100% சாதகமான ஒரு அமைப்பு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முக்கியமாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறார். போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, புத்திரபாகியம் நிலைக்கல சார் அப்படின்னாலும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் இந்த மே மாதத்தில் கணவன் மனைவி தம்பதிகளாக நீங்கள் இருக்கிறீங்க, தாய் தந்தையை ஆகலை. அடுத்த மே மாதத்தில் 100% நீங்கள் தாய் தந்தையாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக குரு பயிற்சி காலகட்டம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 100% வளர்ச்சிகள் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். எந்தளவுக்கு சாதகமாக இருந்தது அல்லது பாதகமாக இருந்ததுன்னு அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு
துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.